வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சுங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றுமே சரியாகலை. எப்போ பாரு பிரச்சனை, இல்லை நோய், இல்லை கடன், இல்லைன்னா குடும்பத்தில் சண்டை, இதே தாங்க. நான் செய்யாத பரிகாரமே கிடையாது. தலையெழுத்த பிரம்ம அப்படி எழுதி வச்சிட்டாங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இன்னுமே அந்த பரிகார எண்ணத்துலேருந்து நீங்கள் வெளியே வரவே இல்லையா? எத்தனை தடவை நீங்கள் வெளியில் போய் பரிகாரமும் பூஜையும் பண்ணினாலும் இதுலேருந்து வெளியில் வர முடியாது. ஏன் தெரியுமா? உங்களை படைச்சி இவ்வளவு பெரிய உருவமாக மாற்றி நீங்கள் எப்படி வாழணும்னு உள்ளேருந்து ஒருத்தன் தீர்மானிச்சிருக்கான் பாருங்க, ஒரு படைப்பாளி. அவங்கிட்ட போய் பேசணும். அதெல்லாமல் நீங்கள் வெளியில் பேசுகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. அவங்கிட்ட பேசுகிறதுக்குனே ஒரு மொழி இருக்குது, அவங்கிட்ட பேசுகிறதுக்குனே ஒரு சூத்திரம் இருக்குது. அவனை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறீங்கள இதெல்லாம் எங்கே மாறப்போகுதுன்னு, அதெல்லாம் ஈஸியாக மாறும். அப்படி ஒரு அற்புதமான தந்திரம், தலையெழுத்தையே மாற்றக்கூடிய தந்திரம், அதுதான் தனஞ்சய தந்திரா.